பாதுகாப்பு ஏற்பாடுகளை பற்றி நேற்று முன்தினம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு காணொலி காட்சி மூலமாக அவர்களுக்கெல்லாம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அவர்கள் எல்லாம் அதை இன்றைக்கு மிக சீரியஸாக எடுத்துக்கொண்டு நம்முடைய புயல் இங்கே வந்தாலும் கூட அதை தடுப்பதற்காக அதில் இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக, புயலை தடுக்க முடியாது, புயல் வந்தால் அதிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்காக எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு எடுத்து வருகிறது. நேற்று வரைக்கும் அவருக்கு இந்த புத்தி எங்க போச்சு? எம்ஜிஆர் வச்சு இப்ப அரசியல் பண்ண நினைக்கிறாங்களா? எம்ஜிஆர் உரிமை கொண்டாட நினைக்கிறாங்களா? அதாவது யாரை வைத்து யார் எந்த அரசியல் செய்தாலும் மக்களுக்கு செய்கிற களப்பணிகள் களத்தில் நிற்கும், அது மக்களுடைய மனதில் நிற்கும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 4.5 ஆண்டு காலமாக செய்திருக்கின்ற பல்வேறு களப்பணிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு அதனுடைய வெற்றிக்கு துணை நிற்கும். இப்பொழுதும் புனிதமான ஆட்சி தான் நடக்கிறது. எதிர்காலத்திலும் தலைவர் தளபதி தலைமையிலே புனிதமான ஆட்சி தான் நடக்கும். ரெட் ஜெயண்ட்டுக்கு அமலாக்கத்துறை வந்தோன்னா கட்சிப்பை கூட எடுக்காம டெல்லிக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்றாருன்னு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ரெட் ஜெயண்ட்டுக்கு அமலாக்கத்துறை வரணும்னு சொன்னாங்க, உடனடியா அவசர அவசரமா கட்சிப்பை கூட எடுக்காம கட்சிப்பெல்லாம் நாங்க போத்திட்டு போற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. அதுக்கு தகுதியுள்ள ஒரே அரசியல் தலைவர், இந்தியாவிலேயே முகத்தை மறைத்துக் கொண்டு கட்சிப்பால் செல்லக்கூடிய ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை நிரூபித்திருக்கிறார். கார் மாறி கார் செல்பவர், ஏசி காரிலே வியர்வை கட்சிப்பை துடைத்தேன் என்று சொல்பவர் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான். எங்கள் தலைவரை போல ஒரு தைரியசாலி, தைரியமிக்க, வீரமிக்க ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் கிடையாது. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையில பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக பார்க்கிறேன். அது உண்மையா என்பதை விரைவில் நிரூபிப்போம். பிஜேபி ஏமாத்தினா அவரு போயிட மாட்டாரு. அவர் பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல். அமித்ஷா அழைத்தால் ஓடுவார். ரிமோட் கண்ட்ரோலில் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருப்பவர். தவகவை வேணால் பிஜேபிக்கு இழுத்து கொண்டு வர முடியுமே தவிர அவர் அதற்கான அசைன்மெண்ட்டை தான் அனுப்பப்பட்டிருப்பார் என்பது எங்களுடைய கருத்து. அதாவது யாருமே வெளியே வர்ற போது நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது இயற்கை. அவர் ராஜினாமா செய்கின்ற முடிவுக்கு வந்த பிறகு பாருங்கள் என்று சேகர்பாபு நட்பு ரீதியிலே அவரை அழைத்திருக்கிறார். அது ஸ்லீப்பர் செல்லா இருக்கிறதுனாலதான் அவர் வரல. சந்திக்கவே இல்லைன்னா விட்டுருங்க. திமுகவின் உழைக்கும் தொண்டன் இன்றைக்குமே எந்த பதவியையும் எதிர்பார்ப்பவனல்ல. தன்னுடைய தலைவர் தளபதி அவர்கள், அதை போல முன்னாள் தலைவர் கலைஞர் அவர்கள், அதை போல தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவர்களை பதவியிலே அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றவன் தான் உண்மையான திராவிட முன்னேற்ற கழக தொண்டன். அவன் தான் எந்த பதவியையும் எதிர்பார்ப்பவன். நாங்க யாரையுமே, அதாவது எல்லாருமே களத்தில் போட்டிதான், ஆனால் வெற்றி எங்களுக்கு. மூன்றாவது அணி உருவாகட்டும், அப்புறம் அது பலமானதா பலவீனமானதா என்பதை பார்க்கணும். சார், எடப்பாடி பழனிசாமி அவரை வெறுத்து விரட்டிவிட்டார். அவருக்கும் நல்ல புரிதல் கிடையாது. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு செங்கோட்டையனுக்கு நல்ல புரிதல் உண்டு. அவரது எந்த பொறுப்பும் இல்லாமல் அமித்ஷாவை போய் டெல்லியிலே சந்தித்து வந்து அதற்கு பிறகு அவர் ஒரு முடிவெடுக்கிறார்.
தினகரனோடு செல்கிறார், ஓபிஎஸோடு செல்கிறார், சசிகலாவை சந்திக்கிறார். இப்படி பல்வேறு குழப்பங்களை எல்லாம் செய்துவிட்டு கடைசியாக பாரதிய ஜனதாவினுடைய ஸ்லீப்பர் செல்லாக இறுதியில் இன்றைக்கு தாவாக்களுக்கு சென்றார். அந்த தேர்தல் நெருங்கி வருகிற வேலையில மத்திய அரசு இடியை வச்சு மிரட்ட முயற்சி சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? இடியை வச்சு மிரட்டுனா அவங்க மிரட்டட்டும், அதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் துணிச்சலும் எங்களுக்கு இருக்கிறது. என்ன இடி ரெய்டு கூட நேற்று கூட புதுக்கோட்டையில் எங்கேயோ வரப்போறதா சொன்னாங்க. எந்த விதமான இதுவும் வரல. எப்போ வந்தாலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். சார், அதை நாங்க இன்னைக்கு ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலன்னு சொல்றோமே. அது அதிமுக பலவீனப்படுத்தி விட்டது. எடப்பாடி தலைமையிலே தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற இயக்கம் தான் அதிமுக. ஊழல் இல்லாத ஆட்சி அமைப்புன்னு சொல்லி தான் தமிழக சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல ஜெயலலிதாவுடைய படத்தோட தான் செங்கோட்டையன் அந்த கட்சியில போய் இணைந்தார். எப்படி பாக்குறீங்க சார்? சினிமாவில் நடிக்கிறவங்கள்ட்ட ஊழல் இல்லைன்னு சொல்லி எதுவுமே சொல்ல முடியாது. கருப்பு பணம் தான் சினிமாவில் முதல் பணம். எனவே கருப்பு பணம் வாங்காமல் சினிமா நடிகரும் இருக்க முடியாது. 100 கோடி 200 கோடி வாங்கினா அவ்வளவே கணக்கில் காமிச்சிட்டு 80 கோடியை கொண்டு யாரும் டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. அதனால ஊழலை ஒழிக்க போகிறோம் என்று சொல்லுகின்றவர்கள் தங்கள் ஊழலை அம்பலப்படுத்திவிட்டு அதற்கு பிறகு ஒழிக்க வரணும்.